நம்மளுடைய வணக்கத்திற்குரிய மேயர் கையால் எனக்கு ஒரு ஒரு பொன்னாடையும், தோழர் பர்வீன் சுல்தானா அவர்களுடைய கையால் ஒரு தந்தை பெரியார் சம்பந்தப்பட்ட புத்தகம், அன்பு அண்ணியார் துர்கா ஸ்டாலின், ஏன் அண்ணின்னு சொல்றேன்னா உங்களை விட எனக்கு வயசு அதிகமாக இருக்கும், ஆனால் முதல்வரை விட எனக்கு ஒரு வயசு கம்மி. அவர் 53, நான் 54. அதனால அவர் எனக்கு அண்ணன் ஆகிடுறாரு. அதனால உங்களை நான் அண்ணியாருன்னு சொன்னேன். அவங்க முன்னாடியில் இந்த விழா கலந்து கொண்டு இந்த மகளிருக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பான எத்தனையோ மிகப்பெரிய ஆளுமைகள் அம்மாவையெல்லாம் அம்மா உங்கள் ஸ்பீச் கேட்டிருக்க, மிரட்டி இருக்கீங்க, உங்களை பற்றியெல்லாம் தனித்தனியாக பேசுறேன்னு எனக்கு டைம் பத்தாது. அதனால் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இப்படி ஒரு நல்ல விழாவில் என்னை அழைத்து கௌரவித்ததுக்கு நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவரு அறநிலையத்துறை அமைச்சர் மட்டும் இல்ல, அறநிலையத்துறைக்கு அரணாக இருப்பவர். அதனால்தான் ஆன்மீகங்கிற பேர்ல ஆட்டையை போடலாம்னு நினைக்கிறவங்க இந்த அரணை பார்த்து மிரண்டு ஓடுறாங்க. அப்படிப்பட்ட அமைச்சர் நமக்கு தமிழ்நாட்டு அறநிலையத்துறைக்கு மிகவும் பாதுகாவலர். அவர் ஒரு காவல்காரன். அவர் நான் அமைச்சர்னு சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் சேர்ந்து நடத்துகிற ஒரு விழாவில் நான் கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னுடைய அன்பு தம்பி பிரபு வந்திருக்காரு, அவரை கண்டிப்பாக பேச சொல்லுங்க. அவர் இப்போ இருந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காரு, எப்போ என்னை பேச வைக்காதீங்கப்பா, எனக்கு பதிலாக அண்ணன் பேசிக்குவாரு, நான் விருது வழங்கிட்டு போகிறேன்ட்டு விடாதீங்க. ஏன்னா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மாபெரும் நடிகர் திலகம் அவர்களுக்கும் இருக்கிற நட்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவருக்கு என்னை விட இன்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கும் கலைஞர் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு. இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றியோடு வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.